ஏய், உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்தம் பாடு. உனக்கு பிடிச்சி என்ன ஆகுது? உங்க அண்ணாத்த தான் பாக்கலையா? நான் வரட்டா? நம்ம நாட்டுல தெரிஞ்சிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா? கண்ணு, சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப டக்கரா இருப்பாங்க. ஏய், அனுராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்சமா இருப்பாங்கப்பா. எங்கேயோ பூட்டான். இங்கதான் பாருக்கா. தெரியாதனமா ஒன்று கேட்டேன். பாய், ஜோதிலட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏமாளிக்கு அக்கா சார். ஜோதிலட்சுமிக்கு தாங்கேசிடா. உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமைகளை கேட்டு என்ன? எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா? பாடகர் பாடகியை பத்தி கேட்காத, நடிகர் நடிகரை பத்தி கேளு. எங்க சிஷ்யனுங்க புட்டு புட்டு விலாவரியா சொல்லுவாருங்க. கூட்டானா? கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. அதான் டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சு நானே எப்பாவது ஒரு தடவை தான் பாடுறேன். லட்சுமி, இன்னிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேனா? குடிச்சிட்டேன். உனக்கு மன்னிச்சுக்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான். தினம் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற. நான் சுயநினைப்புல இருந்தா அவன் நினைப்பு என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். அதனாலதான் நான் டெய்லி குடிச்சுக்கிட்டு வரேன். ஆனா அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும். இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புல். அண்ணா, நீ அழக்கூடாது, அழவே கூடாது. உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சா இனிமே என்ன குடிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது. இப்பதான் மணி என் தங்கச்சி உள்ள போய் படுத்துக்க. யாருமா திண்ணல? அது அலமையில விட்டு விருந்தாளி. அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்பட்டுச்சு. பாக்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன். நம்ம கொருக்குப்பேட்டை கொசுக்கடியிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறானே, ஒரு 100 மில்லி போட்டிருப்பான்ப்பா நினைக்கிறேன். அப்ப நமக்கு ஓகே. நிலா வெளிச்சம் இல்லப்பா, மண்டை காயிற வெயில். சட்டையை போட்டு எந்திரி. ஏன்னா அவரை எழுப்புற? பாவம், தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ. யோ, இதான் எங்க அண்ணன். வணக்கங்க. தேர்தல் நிக்க போறியா? என்ன உன் பேரு? கையை கிளப்படிய பாபு. இங்க பாருப்பா, ஏழைங்கெல்லாம் நேரம் கழிச்சு படுத்து காலையில நேரத்தோட எந்திரிக்கணும். அப்பதான் உருப்படுவோம். அண்ணே, வண்டியில லோடு ஏத்தியாச்சு, புறப்படுங்கண்ணே. கடமை உணர்வு பொங்குது. போடா வரப்பா. எல்லா கத்திரிக்காய் சொத்தையா இருக்கு. அடி அலமேல. யார பார்த்தா அடி அலமேலுங்கிற? உன் பேரு அலமேலா? இவ பேரு அலமேலு. அவ வேற அலமேலுவா? ஒரே இடத்துல 2 அலமேலா? அவ யார், உன் பொண்டாட்டியா? அந்த சின்ன பொண்ணு பேரு அலமேலா. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பி, நாஸ்டா கடையை வச்சுக்கிட்டு காய்கறி கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீயும் வேலை இல்லாம இருக்க. என் கூட மாட ஒத்தாசையா இருந்தீனா ஓ வைத்தியம் கழுவுன மாதிரி இருக்கும். என்னப்பா சொல்ற? சரிக்கா. கிடைக்குது. வணக்கம். நல்லாது. நான் சாவிக்குமா? நான் புல்லா இருக்கிற, நீ டெல்லா இருக்கிற. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
தண்ணி அடிக்கிறியா? சிஷ்யா, சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள். நீ பேர் பாதி நான் பேர் பாதி குடிக்கலான்னு பார்த்தேன். நீ நம்மால பரவாயில்ல, எடுத்துக்கோ. அமாவாசை, என்ன தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? என்னையா தமிழ் பேசுற? பிரியிற மாதிரி பேசிய. என்ன விஷயமா வந்துக்குன? அது நம்மாளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சச்சுன்னு ஒரு பொண்ணை நான் ஓரம் கட்டுறேன். அது நம்ம வழிக்கு வர மாட்டேங்குது. நம்ம வழிக்கா? ஏன் வழிக்கியா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய். 10 முழ பூவும் 1/4 கிலோ அலுவாவும் வாங்கிக்கிறப்போ அவ வழிக்கு வருவா. ஐயோ, எல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்படி தூக்கி கடாச்சிட்டால. அப்படியா? அமாவாசை, என்னப்பா? சரசுவோட கடைக்கண் பார்வும் மேல விழணும்னா நாளைக்கு கர்ணீல வளையலோட 4 இங்க கொண்டு வா. அத நான் மந்திரிச்சு தருவேன். உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் பட நீதான் கண்டுவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலம் காட்டிக்கினா அந்த பேமானி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? முனியமா, நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விரும்பணும் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா முனியமா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன என் அக்காவோட பொண்ணுதான். அவளை நான் தான் இத்தனை நாளா காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேரு விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏன்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜய். நேத்தே வந்திருப்பேன். பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டுருக்க மாட்டில்ல? பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம். மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா. சாப்பாட மாமா பெருசு. என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம்னு ஒண்ணு ஆயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல. எனக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதியை பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பாத்துட்டு போலாம். நானும் நினைச்சப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான். நாளைக்கு நான் உன்னை வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவளை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அது வேற யாரும் வீடும் இல்ல, பிரபல சினிமா பாடகி சங்கீதாவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா அஜந்தா ஓவியம் மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்பட்டு வேலை செய்யணுமா? முதலாளி, வேலை செஞ்சுட்டே பேசுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன வயசு? 25 ஆச்சு முதலாளி. ஐயோ, 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டுட்டியே. 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் புரியல? காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. மணியா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம். என்ன சொல்ற? வாசல்ல நின்னுகிட்டு புருஷன் வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டோவ யோசனை பண்ணி பாருமா.
படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா இதையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. முதலாளி